Hi friends, welcome to channel. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிங் லைட் தான் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொயா பைப் வச்சு தான் மேக் பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிங் லைட் எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கொடுவாங்க போகலாம். இந்த ரிங் லைட் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப் ஒன்று தேவை. இது கொயா பைப்புன்னு சொல்லுவாங்க. இது எலக்ட்ரிக் ஷாப்லேயே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி லைட்டு தேவை. உங்களுக்கு தேவையான லைட்டு வாங்கிக்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 லைட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி 3/4 இன்ச்சு டிவி ஒன்று தேவை. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டுக்காக யூஸ் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் பாயில் சீட்டு தேவை. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த லைட்டோட வெளிச்சத்தை நம்மளுக்கு எடுத்து கொடுத்ததுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அலுமினியம் பாயில் சீட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ரிங் லைட் மேக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பைப்பில் இந்த டிவியை அப்படியே கனெக்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம ஹீட் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணி கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபிட்டிங்காக அப்படியே உட்காந்துரும். பாருங்கள், அப்படியே வச்சா உள்ளே போல் பாருங்கள், ரெண்டும் ஒரே சைஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே போல் ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு மார்க்கர் எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு கேப் விட்டு அப்படியே சுற்றி மார்க் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். இதே போல் தேவையான அளவுக்கு கேப் விட்டுட்டு நல்லா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் மேலே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ண வேண்டியது தான். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கனெக்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே போல் மார்க் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மார்க் பண்ணிவிட்டேன் பாருங்கள். கரெக்டாக தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிவிடுங்க. ஆஷா பிளேட் வச்சு கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து உசாராக கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். இதே போல் நீங்களும் கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிங் லைட்டு வேறு லெவலில் இருக்கும். வீட்டிலே செய்யலாம். ஜஸ்ட்டு 50 ரூபா இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீ பைப்பை வச்சு தான் இது ஜாயின் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஹீட் பண்ணி அதை ஜாயின் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லுக் வந்துச்சு பாருங்கள் நம்ம ரிங் லைட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினியம் பாயில் சீட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாக இதே போல் சின்னதாக கட் பண்ணி அந்த பைப்பு உள்ள ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா லைட்டு நம்ம இது உள்ளே தான் ஃபிட் பண்ண போகிறோம். அந்த அலுமினியம் பாயில் சீட்டில் அந்த லைட் வெளிச்சம் பட்டு நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த அலுமினியம் பாயில் சீட் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இதே போல் சின்னதாக கட் பண்ணி உள்ளே வச்சு ஃபெவிகால் வச்சு ஒட்டிடுங்க. கரெக்டாக அந்த கட் பண்ண பார்த்தியா பைப்பு அந்த நீட்டுக்கும் ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு பாருங்கள் ஒட்டிட்டு பாருங்கள். இதே போல் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிடுங்க, இல்லை ஃபெவிக்விக் அப்ளை பண்ணுங்கள். நல்லாவே ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வரவே வராது. நான் பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஓட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியம் தான். இது எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த லைட் வெளிச்சத்தை நம்மளுக்கு இன்னும் பவராக எடுத்து கொடுக்கும். அதெல்லாம் மறக்காமல் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். ரிங் லைட்டு வீட்டிலே மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணலாம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துலையும் ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அலுமினியம் பாயில் ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன் பாருங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நம்மளோட ரிங் லைட்டு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ பைப்பை கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ஹீட் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த டீ பைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி பைப் கனெக்ட் பண்ணி நிற்க வைக்கிறதுக்காக தான் நம்ம அந்த டீ பைப் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைட்டை கனெக்ட் பண்ணிடலாம். நம்மளோட எல்இடி லைட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எல்இடி. நீங்கள் 4 அதுமாரி 5 எல்இடி யூஸ் பண்ணாலே போதும், பவராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் டேப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டபுள் டேப் அப்படியே பிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒட்டிடலாம். நம்ம இது எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல கம்முலாம். ஏன்னா பின்னாடியே டபுள் டேப் கொடுத்துருக்காங்க. லைன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் ஜாயின் பண்ணக்கூடாது. நான் தெரியாமல் ஜாயின் பண்ணிவிட்டேன், அப்புறம் பிரித்து விட்டேன். ஏன்னா இது 2 சைடு லைன் இருக்கும். நான் தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பிரித்து விட்டேன். நீங்கள் ஒரு சைடு ஜாயின் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், டபுள் டேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டபுள் டேப்பை பிச்சுட்டு அப்படியே ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். பாருங்கள், அந்த லைட்டாக நம்ம கட் பண்ண மாட்டோம் பார்த்தீங்களா பைப்பு, அது உள்ளே வச்சு அப்படியே ஒட்டிடுங்க. இதே போல் மிச்சம் இருக்கிற லைட்டை டபுள் டேப் பிச்சு ஃபுல்லாக ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிங் லைட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிங் லைட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் எல்லாமே ஒட்டி வச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். லைட்டாக பிச்சுக்கின்னு வரும், நல்லா ஒட்டிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கனெக்டர் தான் ஜாயின் பண்ணணும். நம்ம டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த லைன் தான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் 12 வோல்ட் இது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வாங்கிட்டு வந்துட்டு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா அந்த லைனில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ் அதுதான் கனெக்ட் பண்ண போகிறோம். 12 வோல்ட்டு தான் இது கரெக்டாக பவர் எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அது சால்ட்ரிங் ஒன்று வச்சு ஹோல்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பேர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ரெடிஸ்டர் சொல்லுவாங்க. அதுவும் எலக்ட்ரிக் சப்ளை வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு அதுவும் 10 ரூபா தான். இதே போல் அந்த இடத்துல ஹோல்ஸ் பண்ணி கரெக்டாக அதை வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டிஷ்ஷுக்கு கனெக்ட் பண்ணுற பார்த்தியா 12 வோல்ட், அது அடாப்டர் வச்சு கனெக்ஷன் கொடுத்தாலே லைட் வந்து சூப்பராக எரியும். இதே போல் உள்ளே வச்சு அந்த எல்இடியில் வந்து 2 லைன் கனெக்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வச்சோடனே ஃபிட் பண்ணி வச்சு பாருங்கள், நல்லா ஃபிட்டிங்காக உட்காந்துச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 2 லைனை கரெக்டாக அந்த 2 லைனில் குத்துங்க. ரெட்டு பிளாக்கில் அதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ப்ளூ இருக்கும். ஜாயின் பண்ணி அப்படியே உள்ளே வச்சு ஒட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வெளியே தெரியாமல் இருக்கும் லைனு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைன்லாம் கொடுத்து எல்லாம் வேறு லெவலில் பக்காவாக ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிங் லைட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்டு தான் ரெடி பண்ணோம். அதை நம்ம லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்து பார்ப்போம், எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதுக்கு லைன் கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன், இந்த கவர் ஃபுல்லாக ஃபிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டர் பேப்பர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் லைட் வெளிச்சது நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டர் பேப்பர் நான் ஃபஸ்ட்டு காமிக்கல, அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பட்டர் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதே போல் சின்னதாக கட் பண்ணி அது ஃபுல்லாக நல்லா சுற்றி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம லைட் வெளிச்சத்தை வந்து இன்னும் பவராக எடுத்து கொடுக்கும். பாருங்கள், இதே போல் பட்டர் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி விட்ருங்க. சுற்றி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே ஒட்டிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் பேப்பர்லாம் ஒட்டி நம்ம ரிங் லைட்டு வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. நீங்களும் இதே போல் பட்டர் பேப்பரை சுற்றி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க, சூப்பராக ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. ஸ்டாண்டெலாம் அப்புறமா லாஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா டிஷ்ஷோட அடாப்டர் தான் இது, 12 வோல்ட்டு தான் அது. இப்போ பாருங்கள், வேறு லெவலில் ஒர்க் ஆகுது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் ஒர்க் ஆகுது பாருங்கள் நம்ம ரிங் லைட்டு. நெக்ஸ்ட்டு இது ஸ்டாண்டெலாம் கனெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்களும் மறக்காமல் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடாப்டர் கைட்டிட்டேன் பாருங்கள். இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் ஒர்க் ஆகுது பாருங்கள். லைட் வெளிச்சம் ரொம்ப பவராக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைமில் யூஸ் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு பவராக இருக்குதுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அடாப்டர்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட லைட்டை நிறுத்திட்டு இது சுவிட்ச் போட்டு பார்ப்போம். நம்மளோட ரிங் லைட் எந்த அளவுக்கு பவராக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது நார்மலு, இது நம்ம ரிங் லைட்டு எந்த அளவுக்கு பவராக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் ஒர்க் ஆகுது பாருங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரிங் லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டோடனே பாருங்கள் எவ்வளோ பவராக இருக்குது பாருங்கள். மறக்காமல் நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாலே வேறு லெவலில் ஒர்க் ஆகுது பாருங்கள். பாருங்கள், போட்டோடனே பாருங்கள் எவ்வளோ பவராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.